ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாமந்தி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரோஜா பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசி இந்த மாதிரி என் வீட்டுக்கு மருமகளாக வரத்துக்கு நிறைய தகுதி வேணும். இனிமேல் இந்த மாதிரி ஆதவ பேசுறது பழகுறது இந்த மாதிரி விஷயத்தை இத்தோட விட்டுடு அப்படின்னு சொல்றதுனால ரோஜா இதெல்லாம் கேட்டு அழுதுட்டு என்ன பண்றாங்க, வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஆதவ் பாக்குறாரு, என்ன இது ரோஜா எதுவுமே சொல்லாம அழுதுட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு மனக்குழப்பத்துல இருக்காரு. நம்மளோட அரசி வார்னிங் பண்றாங்க, இங்க பாரு ரோஜா, நல்லா கேட்டுக்கோ, இனிமேலு நீ இந்த வீட்டுல இவருக்கு அலே சாமந்தி சொல்லி காட்டுறாங்க. சாமந்தி வீட்டுல வேலை செய்யறவ, நீ என்னோட ஏர்வேஸ்ல வேலை செய்யறவ, அவ்வளவுதான். மொத்தப்படி வேலைக்காரி தான். வேலைக்காரி என்னைக்குமே எங்க வீட்டு மருமகளா வரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்வளவு நடந்துமே நம்மளோட ரோஜா கரெக்டா அவங்களோட திட்டத்துல இருந்து விலகவே இல்லை. ஆதவ அடையணும், அந்த வீட்டு மருமகளா போகணும், இது மட்டும்தான் அவங்க உள்நோக்கமா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஜா யோசிச்சுட்டே இருக்காங்க, வீட்டுக்கு எப்படியாவது அரசியல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அவளை எப்படி எடுத்துகிட்டு வரணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக பேசிகிட்டே இருக்காங்க. ரூம்குள்ளே அவங்கக்குள்ளே தனியாக யோசிச்சுட்டு கரெக்டாக நம்மளோட ரோஜா 1 2 3ன்னு சொல்லிட்டு எண்ணும் போது கரெக்டாக நம்மளோட ஆதவ ஃபோன் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாரு. இந்த மாதிரி ரோஜா, சாரி, எனக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியல, நீ அழுதுட்டு போன, எங்கள் அம்மா வெயிட் பண்ண, எதுவுமே சொல்லாமல் நீ வேற அழுதுட்டு போனதுனால எனக்கு என்ன நடந்ததுன்னு சுத்தமாக புரியல. இஃப் யூ டோன்ட் மை, நாளைக்கு என்னை மீட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ரோஜா அதுக்கு ரீப்ளே கொடுக்குறாங்க சிரிச்சுக்கிட்டே, நான் நினச்சது நடந்து போச்சு, கரெக்டாக ஆதவ ரீப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொன்னதோ ரோஜா பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீப்ளே பண்ணுறாங்க, பரவாயில்ல சார், நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே நான் மீட் பண்ணுறேன் உங்களை, நான் எந்த இடம்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ நம்மளோட ஆதவ் சொல்கிறாரு, காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட ரோஜா சாமந்தி அக்கா பாரு, என் கண்ணு முன்னாடி அரசி மேடம் நம்மளை அடித்தாங்க, ஆனால் ஒரு வார்த்தை கூட என்னன்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை, என்னையும் அம்மாவையும் அம்மா தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு கூட உனக்கு அசிங்கமாக இருக்காக்கா, நாங்கள் அவ்வளோ கேவலமாக போயிட்டோமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, இப்போ அக்காவுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஃபோன் எடுக்கும் போது சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமந்தி ஃபோன் பண்ணும்போது ரோஜா கேட்குறாங்க. அதுக்கு ரோஜா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாமந்தி இல்லைக்கா, நான் சும்மா தான் கூப்பிட்டேன், நீ பணம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு சொன்னி, அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் அனுப்புகிற நாள் வந்துருச்சு, நான் அனுப்பிவிடவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சரிக்கா, நம்ம சாமந்தி காசுக்காக தான் நம்ம கிட்ட பேசுகிறா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அப்போ சரிக்கா, நீ தூங்குறேன்னு சொல்கிறீ, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா தூங்க சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஐயோ, இவன் என்ன உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாளே, நாளைக்கு வேறு நம்மளுக்கு பணம் தேவைப்படுது, நம்மளுக்கு பணம் இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையுமே நாளைக்கு ஆதவ் கிட்ட பேசுறதுக்கு செலவுக்கெல்லாம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி பார்த்திங்கன்னா நம்மளோட சாமந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, இவ நம்ம கிட்ட காசுக்காக தான் பேசுகிறா அப்படின்னா கண்டிப்பாக அக்கா நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவா, பண தேவைக்காக தான் நம்ம கிட்ட பேசுகிறான்னு உறுதி ஆகிடும்னு சொல்லிட்டு 1 2 3ன்னு சொல்லிட்டு எண்ணுறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரோஜா காசு நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, என்ன நீ பாட்டு ஃபோனை வச்சிடுற, சரி ஏதோ பணம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தே, எனக்கு அமுச்சு விடு, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா, நீ தான் தூங்குறல்ல, எனக்கு பணம்லாம் எப்படி அனுப்பணும்னு தெரியாதுக்கா, நீ நேரில் கொடுக்கா, நேரில் வா, நான் வேணா கையில் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கையிலையா, நீ யார்கிட்ட கேட்டாவது அமுச்சு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, இங்கே நான் வேலை செய்கிறவன், நான் வேற போய் தூங்க போகிறேன்க்கா, எனக்கு தூக்கம் வருது, நாளைக்கு நான் இங்கே எல்லா வேலையும் முக்கால்வாசி நான் தான் இங்கே பார்த்துட்ருக்கேன், நாளைக்கு வேறு சீக்கிரம் எழுந்திரிச்சு நான் வேலை செய்யணும், நீ வைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க தூங்குற மாதிரி. அப்போ கட் பண்ணிடுறாங்க தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சாமந்தி. திருப்பியும் ரோஜாவுக்கு பண தேவை வேணும்னு சொல்லிட்டு திருப்பியுமே சாமந்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன நீ பாட்டு ஃபோனை கட் பண்ணிகிட்ருக்க, நான் முக்கியமாக சொல்லிட்டு இருக்கல, பணம் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன், நீ பாட்டு ஃபோனை கட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அக்கா இது என்ன நம்ம ஊர் பேங்க்கில் போட்டு காசை எடுக்க முடியும், எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுக்கா, நீ வேணா நேரில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி நானே உனக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எங்கே வரணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா காலை கட் பண்ணிவிடுவாங்க. இப்போ சாமந்தி மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணிவிட்டு காசு வாங்கிட்டு உடனே அங்கேருந்து ஆதவ பார்க்குறதுக்கு போயிடுவாங்க.
இப்போ வந்து ஆதவ் கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆதவ் வந்து கேட்பாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோஜா வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன ரோஜா, நீ எதுக்காக என்கிட்ட மறைக்கிற? எங்கள் வீட்டில் நடந்த விஷயத்த நீ எதுக்காக மறைக்கணும்? அம்மா வந்து ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட பேசுகிறதும் பழகுறதும் தப்புன்னு சொல்லிட்டு யோசிச்சு என்னை வந்து விலகி இருக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதவுக்கு ஷாக் ஆகுது. சரி சரி விடு, நான் அம்மாவை தான் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரோஜா வந்து சுத்தமாக வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆதவ் சொல்கிறாரு, ஆதவ் வந்து பார்த்திங்கன்னா ரோஜாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இப்போது எப்படியாச்சு நம்ம வந்து லவ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அப்போ இந்த ரோஜாவுக்கு வந்து இப்போ தான் அவங்களோட பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு. இனிமேல் ஆதவ் வந்து பிடியிலேருந்து தப்பவே ரோஜா வந்து மனசு வெறுத்து பேசுகிறத பார்த்துட்டு ஆதவோட மனசு ரொம்பவே இறங்கி என்ன பண்ணுறாங்கன்னா ரோஜாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு, இனிமேல் இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணு, அம்மா கிட்ட நானே வந்து பேசி அம்மா எப்போ வந்து கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களோ அப்போ நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. அப்போ வந்து நம்மளோட ரோஜாவுக்கு இப்போ தான் வந்து நிம்மதி. ரோஜா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் சார் நீங்கள் சொல்கிற மாதிரியே ஓகே, ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வெளியே தெரிஞ்சால் கண்டிப்பாக இது டேஞ்சர், அரசி மேடம் வரைக்கும் போயிடும்னு சொல்லிட்டு ஆதவ் கிட்ட இந்த விஷயம் வெளியே தெரியாமல் மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே பேசி வச்சுட்டாங்க. இப்போது நம்ம 2 பேருமே வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட ரோஜா நினச்ச கனவு வந்து நிறைவேற போகுது. அதாவது ஆதவ் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரப்போகிற மருமக வந்து ரோஜாவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வந்து திமிரா வந்து நினச்சிட்ருக்காங்க. நான் வரப்போகிற வீட்டுக்கு மருமகளாக அந்த வீட்டுக்கு நான் வரப்போகிறேன், நீ அந்த வீட்டில் வேலைக்காரியாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு சாமந்தியை நினச்சிட்ருக்காங்க. சாமந்தி ஒரு பக்கம், அக்கா ஏன்டா இப்படி இருக்காலோ தெரியலையே, ஒரு வாட்டி கூட அப்பா என்ன பண்ணுறாரு அம்மா என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்காம அவளோட வேலை உண்டு அவள் உண்டு, அவள் சம்பாதிக்கிறது, அவள் நல்லா ஸ்டைலாக இருக்கிறது, இப்படியே வந்து அவள் வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்டு இருக்கா, நம்மளை பற்றி அவளுக்கு அக்கறையே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாமந்தியோட அப்பாவும் அதுக்கப்புறம் கூட வந்து அவர் கூட ஃப்ரெண்டாக இருக்கிற டீ கடைக்காரரும் என்ன பண்ணுறாங்க, அந்த வெடி கம்பெனிக்கு கெமிக்கல் கம்பெனிக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து சும்மா வந்து கேட்டு பார்க்கலாம், இந்த காட்டுராஜா ஃபோட்டோ வச்சு இந்த வெடி வந்து இங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கலாம், இந்த மருந்து இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மருந்து வேணும்னு சொல்கிறாங்க. என்ன மருந்துன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மருந்துலாம் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது காட்டுராஜாவோட ஃபோட்டோ எடுத்து அவர்கிட்ட வந்து காட்டுறாங்க. அப்போ அந்த கடைக்காரர் வந்து பதறி போயிடுறாரு, இவன் எப்படி இந்த ஃபோட்டோ வந்து வச்சுருக்கான், அதுவும் இவர் தான் கேட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாருங்க நீங்கள் யாருன்னே இவர் தெரியாது, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீ கடைக்காரரும் அதுக்கப்புறம் கூட இருக்கிற அந்த சாமந்தியோட அப்பாவும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பாத்தியா காட்டுராஜா ஃபோட்டோ காமிச்சதும் அவன் எவ்வளோ பதறிட்டான் பாத்தியா அந்த கடைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குது, நம்ம இன்னும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து அந்த ஓனர், அதாவது அந்த மருந்து அந்த கெமிக்கல் தயாரிக்கிற அந்த வெடிலாம் தயாரிக்கிற அந்த ஓனர் வந்து என்ன பண்ணுறாருன்னா காட்டுராஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னப்பா உன் ஃபோட்டோவை காமிச்சு ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி வெடி வந்து இந்த மருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எனது நான் வாங்க சொன்னான்னு சொல்லிட்டு காட்டுராஜா கேட்குறாங்க. ஆமாம் உன் ஃபோட்டோவை தான் காமிச்சு இவர் தான் வாங்க சொன்னான்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் எதுவும் சொல்லலை, இவரெல்லாம் யாரும் தெரியாது, உடனே வந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நான் அமுச்சு விட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போயே காட்டுராஜாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, யாரோ வந்து நம்மளை சந்தேகப்பட்டு தான் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆதவ் ரோஜாவை விரும்புகிற விஷயத்தை எப்படி அரசிக்கிட்ட சொல்லி சம்மதிக்க வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.